வெல்கம் டு ஸ்டார் ஃபண்ட். டுடே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாலக் பன்னீர் பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிவிட்டு ஒரு கட்டு பாலாக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். கீரையை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக் ஆனதும் கீரையை வடிகட்டி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. கீரை நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு கீரைக்கு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பேன் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மெல் போனதும் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சி வச்சுருக்க பாலாக்கீரையை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. கீரை பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட வேணாம். ஆல்ரெடி நம்ம கீரையை வேக வச்சு எடுத்துருக்கனால ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா ராஸ்மெல் போயிட்டு குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் க்ரீமுக்கு பதிலாக கெட்டி தயிர் கூட சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்குங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு கிரேவியோட இந்த பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீர் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகிடும். இப்போ இந்தளவு குக் ஆனதும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி பாலக் பன்னீர் ரெடி. இதை நீங்கள் ரைஸோட இல்லை சப்பாத்தியோட சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like and share. Subscribe to Star Fund.